ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அரிசி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெல்லி அப்பளம் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். இது எக்ஸிபிஷன்லாம் கிடைக்கும் இல்லையா அந்த அப்பளம், அது வீட்லேயே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பச்சரிசி எடுத்து ஊற வச்சு அதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நெய்ஸாக இருக்கணும், திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது, நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி மூடி போட்டு புளிக்க விட்டுருங்க. நான் நைட்டு வச்சுருக்கேன். இது வந்து காலையில் எடுத்து பார்த்துடலாம். ஓரளவுக்கு வந்து புளிச்சாலே போதும், ரொம்ப புளிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்தளவுக்கு புளிச்சிருச்சு. இப்போது இது கூட ஜீரகம் கொஞ்சமாக, நம்ம எப்போவும் மாவுக்கு போடும் இல்லையா, அதை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கோங்க உப்பு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இன்னொரு பக்கம் நான் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். இட்லி பாத்திரம் 2 தட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 தட்டில் இந்த மாவு வந்து ஊற்றி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு எடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் போல் வச்சாலே போதும். வந்து வச்சு மூடி வச்சுருக்கேன். 1 நிமிஷம் வச்சாலே இந்த மாதிரி ஆயிரும். இதை வந்து கத்தி வச்சு எடுத்தாலே சீக்கிரமாக வந்துடும். ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது, ஈஸியாக வந்துடும். எல்லாத்தையும் இதே மாதிரி வந்து ஊற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வரும். நான் வந்து வெயில்லையோ இல்லை ஃபேன் காற்றுலையோ ஆற வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் வச்சாலே போதும், இந்த மாதிரி மாறிடும். வெயிலில் தான் நான் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து ஒரு எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் பார்த்திங்கன்னா டபுள் சைஸாக ஆயிடுச்சு. இது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பெருசாக டெல்லி அப்பளம் மாதிரி தான் வேணும்னா நீங்கள் பெரிய தட்டில் ஊற்றி கூட பெரிய அப்பளமாக போட்டுக்கலாம். இது கூட லைட்டாக மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். எக்ஸிபிஷனில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா அறுசுவை நேரம் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.